Hi friends, வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி காரசாரமான ஒரு மட்டன் பெப்பர் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக செய்யலாம். இட்லி தோசைக்கு ரசம் சாதத்துக்கு ஈவன் நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில சொல்ல டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு முதல்ல ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் மிளகு 1.5 ஸ்பூனும் பெருஞ்சீரகம் 2 ஸ்பூனும் சேர்த்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். மிளகு ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்தோம்னா சீக்கிரம் கருகிரும். அதனால் பெப்பரை கொஞ்சம் நல்லா ஒரு பாதிக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது ஆறுனதும் ஒரு பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மட்டனை நான் ஏற்கனவே வேக வச்சுட்டேன். அதனால நேராக நம்ம ஃப்ரை மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு. மட்டனை நான் ஏற்கனவே மஞ்சளும் உப்பும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதனால் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அதை நல்லா வதங்கினதும் அதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதோட ஒரு மிளகாய் நேராக கீறி அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது மசாலா நம்ம பொடி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, சோம்பும் மிளகும் சேர்த்து அரைச்ச பவுடரில் பாதியை மட்டும் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். லாஸ்ட்டில் நம்ம மீதி பாதியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதை நல்லா உங்களுக்கு அந்த ஸ்மெல் இப்போவுமே சூப்பராக வரும் உங்களுக்கு. இது நல்லா வதங்கினதும் இதில் மட்டன் வேக வச்ச மட்டனை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது மட்டன் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா ஃபுல்லாக நம்ம மட்டனில் அப்சர்வ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா நம்ம கிளறணும். அதை இது நான் இப்போ ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போ நான் சொன்ன அளவுலாம் சரியாக இருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்க போகிறோம். நிறைய சேர்க்காமல் 2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்திங்கன்னா தண்ணி ஆயிரும்ல, அதனால் நம்ம 2 கரண்டி மட்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மூடி வச்சு அதை வேக விட்டுடலாம். அந்த நம்ம போட்ட மசாலெலாம் நம்ம மட்டன் நல்லா அப்சர்வ் ஆகணும். அதனால் மூடி வச்சு வேக விட போகிறோம். இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி கொதிக்குது சூப்பராக. இப்போ பாதி தண்ணி அப்சர்வ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். இப்போ நமக்கு ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆயிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா வற்றி நம்ம மசாலாலாம் மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் மீதி இருக்கிற அந்த மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா அந்த மட்டனில் நல்லா உங்களுக்கு செட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை நல்லா பெப்பர் ஃப்ரைனாலே உங்களுக்கு அந்த பெப்பர் தான் தூக்கலாக இருக்கணும். அப்போது உங்களுக்கு பெப்பர் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பெப்பரோட எஃபெக்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும்.
இப்போ இதை நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிங்கன்னா நல்லா நம்ம மட்டன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிரும். பெப்பர்லாம் சூப்பராக மட்டனில் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக காரசாரமாக சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு அப்புறம் ரச சாதத்துக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு. ஈவன் நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ்லேயே வந்து இதை பிசைஞ்சே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.